ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அன்புடன் அழைக்கிறேன். ஓகே, அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளும் கூட. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. நிறைய பேருக்கு உணவளித்த ஒரு மகான்னு சொல்லலாம். சுயநலத்துக்காகவோ அல்லது சுய லாபத்துக்காகவோ உணவு கொடுக்கல, பசியோடு வந்தவருக்கு உணவு கொடுத்த ஒரு உத்தமருடைய நினைவு நாள். சரிங்களா? அவருக்கு ஒரு சின்ன அஞ்சலி நம்ம. சரிங்களா? சரி, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், தாந்திரிகம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஜோதிடம் எல்லாரும் தெரியும். மேடையில் விற்றிருக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்களுக்கு தெரியும், எதிரே அமர்ந்திருக்கிற ஜோதிட ஆர்வலர்களுக்கும் தெரியும், அல்லது ஜோதிடமார்களுக்கும் தெரியும். ஆனால் தாந்திரிகத்தை பற்றி முழுமையாக யாருக்கும் என்று தெரியாது. இங்க இருக்கக்கூடிய எவருக்கும் தெரியாது. மந்திரங்களை சார்ந்தே தாந்திரிகம், எந்திரங்களை சார்ந்தே தாந்திரிகம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதையும் மீறிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பஸ் ஏறி டிக்கெட் எடுத்து இங்கிருந்து சென்னைக்கு போ, 450 கிலோமீட்டர். இது ஜோதிடம். கூட ஒரு 500 ரூபா செலவு பண்ணி ஃப்ளைட்ல போ, 1.5 மணி நேரத்துல சென்னை போயிடலாம். இது தாந்திரிகம். எப்படி ஈஸியா இருக்கா? ஜெட்டு வேகத்துல போனா தாந்திரிகம், பஸ் வேகத்துல போனா ஜோதிடம். அவ்வளவு வித்தியாசம். ஜோதிடம் ஒவ்வொரு ஊர்களாக நின்று நின்று பொறுமையாக செல்லும். தாந்திரிகம் அப்படி கிடையாது. ஒரு ஊர்ல பிளைட் எடுத்தா இன்னொரு ஊர்ல போய் தான் இறங்கும். எளிமையான பரிகாரங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் தாந்திரிகம் தாந்திரிகம் சொல்றாங்க. ஆனா யாராலும் தாந்திரிகத்தை முழுமையா வகுப்பெல்லாம் எடுக்க முடியாது. எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. ஐயா, நான் கேபி படிச்சிருக்கேன், ஐயா பிரசன்னம் படிச்சேன், ஐயா நாடி படிச்சேன், ஐயா நான் சார ஜோதிடம் படிச்சேன், ஐயா நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10 சிஸ்டம் இருக்கு தமிழ்நாட்டுல. DNA, கர்மா, ஆலி, என்னென்னமோ இருக்கு. பட் இதெல்லாம் நான் எதுவும் படிக்கலைங்க. எனக்கு மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபம் தெரியாது, ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம் தெரியாது, மிதுனத்துக்கு அப்புறம் தெரியாது. சரிங்களா? கடகம்னு தெரியாது, கடகத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு தெரியாது. இது மாதிரி நான், ஏன்னா ஜோதிடத்தை இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. தாந்திரிகம்னா என்ன, தாந்திரிகம்னா என்ன, தாந்திரிகத்தினுடைய விளக்கம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இது முன்பே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு சாஸ்திர விதியே இருக்கு. எத்தனை வேதங்களை நீங்கள் திரும்பி திரும்பி 4 வேதங்களை திருப்பி திருப்பி பார்த்தாலும் அதில் தந்திரம் என்னும் தாந்திரிகம் இருக்குமே தவிர மற்ற விஷயம் எதுவுமே இருக்காது. தந்திரமா தானே ஜோதிடத்தையே கையாள முடியும். ஐயா, நம்ம வீட்டுல இருக்கோம், ஒரு சின்ன விஷயம், குழந்தைய ஏமாத்தினாலே ஒரு தந்திரம் தானே. இல்லத்தரசிகளுக்கு தெரியாத தந்திரமா? இல்லத்தரசிகளுக்கு தெரியாத தந்திரமா? அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்களாலதான் 5 வேலை பார்க்க முடியும். ஆண் ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். காலைல வேலைக்கு போவோம், வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் பெண் ஒரே அட்டன் டைம்ல 5 வேலையை பார்ப்பாங்க. கிரைண்டர்ல மாவாட்டிக்கிட்டு இருக்கும், வாஷிங் மிஷின்ல துணி ஓடிக்கிட்டு இருக்கும், கேஸ்ல சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அட்டன் டைம்ல இந்த வேலையில நடந்துட்டு இருக்கும். அப்போ கிரகங்களை எப்படி, கிரகத்தினுடைய ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. சரி, ஒன்றும் இல்லை, நான் சிம்ம ராசி பூர நட்சத்திரம், எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில எந்த தொழில் பண்ணாலும் சக்சஸ் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. நம்ம ஜோதி ரீதியா பலன் கொடுக்கறத காட்டி தாந்திரி ரீதியா பலன் கொடுத்தா நமக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்றேன்.
தாந்திரிகம் மந்திரம் அல்ல, தந்திரமே. எந்த நூல்களையும் தாந்திரிகத்தை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லா நூல்களுமே தந்திரமாக தான் எழுதப்பட்டிருக்கும். அதுல இல்லாதவருக்கு உதவி செய்வோம்னு சொல்றோம். இல்லாதவர்னா யாரு? ஏழை எளியவர்கள் தானே சொல்லுவோம். நம்ம எப்படின்னா கவர்மெண்ட் 1000 ரூபாய் பணம் கொடுக்குற மாதிரிதான், இருக்கவனுக்கும் கொடுக்கும், இல்லாதவனுக்கும் கொடுக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் போட்டிருக்கக்கூடிய சட்ட விதிகள் சரியா இருக்கா, அவனுடைய கண்டிஷனுக்கு அந்த ரேஷன் கார்டு ஒத்து வருதா, அவ்வளவுதான் அதை பாக்குறாங்க. மற்றபடி அவங்க வீட்டுக்கே வந்து இவங்க வீட்டுல போய் மிக்சி இருக்கா, கிரைண்டர் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, டிவி இருக்கா, அப்படிலாம் பார்த்து 1000 ரூபாய் கொடுக்கல. இல்ல, அந்த மாதிரி புத்தாம்படையா சொல்லக்கூடாது. தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளார்ந்து தெரிஞ்சுக்குங்க, கிரகங்களை உணருங்கள். கிரகங்களை உணர்ந்தா மட்டும்தான் தாந்திரிக பரிகாரம் சொல்ல முடியும். ஒரு நண்பர், ஒரு ஐயா பெரியவர் சொன்னாரு, தென் மாவட்டத்துலதான் ஜோதிடம் பெறஞ்சா. ஆமா, சங்கம் வைத்து தமிழர் வளர்த்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், மதுரையில இருந்து. மதுரை திருநெல்வேலியில தாங்க ஜோதிடமே பிறந்துச்சு. பல திருவிளையாடல்கள் நடந்த இடம் மதுரை தானே. இதை யாராலையும் மறுக்க முடியுமா? யாராலையும் மறுக்க முடியாது. அதிக சிவாலயங்கள் கொண்ட மாவட்டம்னா தென் மாவட்டம் மட்டும்தான். எங்க கொங்கு மண்டலத்துல காட்டுங்க, மேக்சிமம் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு கோயில்களும் 2000-3000 ஆண்டுகள் பழமையான கோயில்கள். நவ திருப்பதின்னு சொல்லி 9 கோயில் இருக்கும், நவ கைலாயம் சொல்லி 9 கோயில் இருக்கும். தாமிரபரணம் ஆற ஒட்டியே வரும். அப்போ ஜோதிடம் எங்கு பிறந்ததுல முக்கியம் இல்லைங்க, யாரு சொல்றா, எப்படி சொல்றா, அது என்ன நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். வாக்குப்பதிவா இருக்கா, நீ எவ்வளவு பெரிய எத்தனை வித்தக்காரரா வேணாலும் இருக்கட்டும். இப்ப சௌரிராஜன் ஐயா ஒரு 40-50 வருஷமா அதுல அனுபவத்துல இருப்பாரு. ஐயா ஏன் பென்ஸ் கார்ல வரலாமே, ஏன் அவருக்கு அந்த ஒரு குடுப்பனை இல்லை? என்ன காரணம்? எனக்கு இது போதும். எப்படி? எனக்கு இது போதும், அனுப்புறம் வேண்டாம். ஆனால் இன்றைய வரக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு பெரியவங்க வழி விட்டுறணும், அவ்வளவுதான். ஒரு வாத்தியாரே இத்தனை வருஷம் தான் கிளாஸ் எடுக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பள்ளிக்கூடத்துல உட்காந்து கிளாஸ் எடுப்பேன்னு சொன்னா ஸ்கூலுக்குள்ள விடுவாங்களா? யாருக்குமே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மரியாதை இருக்காது அந்த துறையில. ஐஜியா இருந்தாலும் அதான், வக்கீலா இருந்தாலும் அதான், டாக்டரா இருந்தாலும் அதான். வயசானா ஆபரேஷன் தியேட்டர் டாக்டர் உள்ள விடுவாங்களா? 60 வயசுக்கு மேல ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே போகக்கூடாது. ஐடியா கொடுக்கலாம், ஆனா போகக்கூடாது. ஒரு காவல்துறை ரிட்டையர் ஆகிடுறாரு, அதுக்கப்புறம் அவர் காவல்துறையில எடுத்து நீங்க எப்போ மாதிரி டியூட்டி பாருன்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. அப்போ ஜோதிடத்தை நம்ம எப்படி கத்துக்கிறோம், தாந்திரிகத்தை எப்படி கத்துக்கிறோன்றத முதல்ல பார்க்கணும், சரியா? ஏன்னா தமிழ்நாட்டுல தாந்திரிகம் சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி. ஆனா ஜோதிடம் வகுப்பு எடுக்கிறதுக்கு அப்பா சாமி பேஸ்புக் ஓபன் பண்ணணும். 3 மாதங்களில் நீங்கள் 1500 ரூபாய் பணம் கட்டினால் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். 3 மாசத்துல அடிப்படை கத்துக்கலாமா? நான்லாம் 10 வருஷம் ஆச்சுங்க கத்துக்க. ஏன்னா அடிப்படை எல்லாருமே கத்துக்கலாம். 12 ராசி, 12 லக்கணம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 27 நட்சத்திரம், 108 இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உள்ளார்ந்து பார்க்க தெரியுமான்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நோட்டை கொண்டு போய் நான் ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறேன் என்னோட ஜாதகத்தை. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா நீங்க சாஃப்ட்வேர் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் அந்த இடத்துல ஆமான்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா? இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு தான் சொல்லணும். என்ன பண்ண? ஏன்னா அப்பதான் அவர் அடுத்த டாபிக் போவாரு. நான் இல்லைன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கோச்சாரத்துல கிரகம் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படியே யோசிச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு, ஆமா உங்களுக்கு இந்த கிரகம் இப்படி இருக்கு, அதனாலதான் நீங்க அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ ஜோதிடர்களை நான் மட்டமான பேசல. ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லுங்க. உங்களை அவங்களுக்கு பிடிக்கணும், உங்களை அவங்களுக்கு பிடிக்கணும். அவங்கதான் வாழ்க்கை போல அவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கணும். நான் எப்பவுமே என் கிளைண்ட்ட சொல்லுவேன், நீ ஜாதகம் பார்க்கறது எனக்கு முக்கியம் இல்லை, அவனோட பேரன் ஜாதகம் பார்க்கணும், அதுதான் என்னோட சக்சஸ்ன்னு சொல்லுவேன்.
புரியுதுங்களா? அப்போ நான் என்னோட ஃபீஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாரு இவரு, கொள்ளை அடிக்கிறாரு. ஐயா, வீட்டுக்கு ஒரு தடவை தான் பெயிண்ட் அடிப்பீங்க, ஜாதகமும் ஒரு தடவை தான் பார்ப்பீங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுல பெயிண்ட் அடிப்போம், ஜாதகமும் அப்படிதான். ஒரு தடவை ஃபீஸ் கூட கொடுத்து பாரு, ஒரே ஆள்கிட்ட பாரு. ஏன் 10 பேர்ட்ட பாக்குற? 10 பேர்ட்ட பார்த்தோம், ஏதாவது பலன் இருக்கா? இருக்காது. ஏன்னா அவன் தசாபதி சரியில்லைல்ல. நல்ல தசாபதி உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, ஒரே ஆள்கிட்ட பார்த்து தன்னுடைய வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆள்கிட்ட பார்க்க மாட்டான். தசாபதி சரியில்லாதவன் என்ன பண்ணுவான், 100 ஜோசியரை போய் பார்ப்பான். பார்த்துட்டு ஐயா சரியில்லை, ஐயா சரியில்லை, ஐயா சரியில்லை. கரெக்டா அந்த கேது ஒரு 7 வருஷம் முடிஞ்சிடும். இவனு கடன்லாம் வாங்கி கட்டி முடிக்கிற தருவாய்க்கு வந்துருவான். அப்ப ஒரு ஜோசியர்கிட்ட போவான். அவர் சொல்லுவார், பா உனக்கு இதுல இருந்து சூப்பரா இருக்கும் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் உனக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இந்த 100 ஜோசியரை முட்டாள் ஆக்கிட்டு அவனை அறிவாளி ஆக்கிடுவேன். எப்படி? இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாரையும் முட்டாள் ஆக்கிட்டு அந்த அப்ப கடைசியா சொன்னவர் உனக்கு தெய்வம் மாதிரி தெரிவார். உனக்கு நேரம் சரியில்லை, நீ பொறுமையாரு நல்லாருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியாது. எப்ப பாரு மேடை ஏறினோட பரிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு போனா உங்களுக்கு என்ன கிடையாது? பரிகாரத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட இருக்கு ஒரு 5000 பரிகாரம் இருக்கு, நான் வீட்டுல சும்மா தான் வச்சிருக்கேன். ஆனா எல்லா கிளாஸ்லயும் சொல்லக்கூடிய விஷயத்த முதல்ல கேதர் பண்ணும். ஓ இப்படியா, தங்கமணி ஐயா வகுப்பா, ரைட் ஓகே இப்படி இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வகுப்பு எடுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க தான் ஸ்டாரா இருக்க முடியும், எல்லாரும் ஸ்டார் ஆக முடியாது. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு உலக நாயகன், ஒரே ஒரு தளபதி, ஒரே ஒரு தலைதான், இப்படித்தான் கொண்டு போகணும். ஆனா இதே ஒரே இடத்துல 2 பேரும் உலக நாயகன் நினைச்சா முடியுமா? முடியவே முடியாது. பெரிய அறிஞர் பெருமக்கள், ஜோதிட அறிஞர் பெருமக்கள் என்னன்னா 40 வருடம் 30 வருடம் கடந்தவர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு என்ன தெரியும் ஐயா, அவனுக்கு தெரியுது தெரியல, பல்லு இருக்கு பக்கோடா சாப்பிட்றான். ஏன் நீ Facebookல போறாமையா போடுற? இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இப்பொழுது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். உண்மையா ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்றதுதான் இன்னைக்கு பேஷனே. அதுல தாங்க விடையே கிடைக்கும். ஐயா, ஒரே அரிசி நம்ம சாப்பிட்றது இல்லை. நாட்டு பொன்னின்றீங்க, பொன்னின்றீங்க, 5020ன்றீங்க, 5008ன்றீங்க. அரிசி சாப்பிடுற உணவே பல விதம் இருக்கும்போது ஜோதிடத்துல இருக்கக்கூடாதா? ஐயா, கலந்து சாப்பிடுறீங்க பாத்தீங்களா? கோயில்ல கலப்பு சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அத பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம். அப்ப ஜோதிடம், தாந்திரிகம், பிரசன்னம், நாடி இதெல்லாம் கலப்பு சாப்பாடு. எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பிடிவாதம் பிறக்கும். இது யாருக்குமே தெரியறதில்லை. நான் ஈஸியா சொல்லுவேன். நான் இப்போ வரும்போது நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்தோம், நானும் என்னோட அண்ணா ஒருத்தர், எங்க செயலாளர் சொன்னாரு, அண்ணா ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி நம்ம கோயில் பத்தி போடலாமேண்ணா அப்படின்னா. நான் சொன்னேன், நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு நான் ஒரு 2 ஆள் வேலைக்கு போட்டு ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி சொல்றதுக்கு நம்ம கையிலேயே இப்ப அழகா 1க்கு 2 செல்லு ஒண்ணு கொடுத்துருக்கான். இதுல கூகுள்னு ஒரு விஷயம் இருக்கு, போட்டா அதுவே எல்லாமே வந்துருது. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, பக்கத்துல கரூர் மாவட்டம் சிவன் கோவில் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? எல்லாமே ஒரு 1500 வருடம் பழமையான கோயில். கிட்டத்தட்ட 41 கோயில் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? 41 கோயில். சின்ன மாவட்டம் தான், பட் ஆனா 41 கோயில் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த 41 கோயிலுமே அந்த 41 பரிகாரத்துக்கு விடை. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கரூர் மாவட்ட மக்கள் இந்த 41 கோயிலுக்குமே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்களேன், வேலை முடிஞ்சிடும். ஏன் வெளியூரா சுத்துறீங்க பரிகாரம்னு? உள்ளூருக்குள்ளே சுத்தலாம்ல. ராகு தசை, ராகு புத்தி நடக்குது. இப்ப ராகு பத்தி, ராகுனுடைய காரகத்துவம் அதிகம் உள்ள கோயில் எது பார்த்தீங்கன்னா நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தான். புரியுதுங்களா? ராகு தசை புதன் புத்தி நடக்குதுன்னு வைங்களேன், அர்த்தநாரீஸ்வரர் பார்க்க சொல்லுங்க, பிரச்சனை ஈஸியா. இப்ப ஜாதகத்துல ராகு தோஷம், நான் ராகு தோஷமே இல்லைன்னு சொல்றேன், இருந்தாலும் அது இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது நிவர்த்தி ஆகணும், இல்ல அதை பத்தி சரியாகணும்னா அர்த்தநாரீஸ்வரர் பார்க்கலாம். இது நமக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். என்ன பண்ண போறீங்க? வர்றீங்க, சாமி கும்பிட போறீங்க.
தேங்காய் பழம்லாம் கூட எந்த கடவுளும் தேங்காய் பழம் பத்தி சூடம் எண்ணெய் நெய் வாங்கி அர்ச்சனை சொல்வதில்லை. ஆனால் இறைவனை மெல்லிய மலர்களால் அர்ச்சனை செய்தால் உன் எண்ணம் ஈடேறும். இறைவன் மனம் அப்படியே ரொம்ப மனசு இலகன மனசா மாறிடுமா மலர்களால் அர்ச்சனை பண்ணும்போது. தேங்காய் சத்தமா உடைச்சு நான் வந்திருக்கேன்னு காட்டாத. தேங்காயை கோயில்ல சத்தமா உடைச்சு நான் வந்திருக்கேன்னு காட்டாத. இறைவனுக்கு தெரியும் அமைதி ரொம்ப முக்கியம் கோயில்கள்ல. நான் கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போகவே மாட்டேன், பூ நிறைய வாங்கிட்டு போவேன். ஐயா அந்த பூ தான் திருப்பி யாருக்கும் கொடுக்க முடியாது. இறைவனுடைய வாசல்ல காலடியில போட்டுட்டோம், கொடுத்தா யார் பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஆண்கள் பூ வாங்கி தலையில வைக்க முடியாது. எனக்கு பூ கொடுக்க வந்தாலும் ஐயா மலர்கள் யார் பக்கத்துல லேடிஸ் கொடுங்கன்றுவேன். ஏன்னா வாங்கி கார்ல வைப்பேன், அன்னைக்கு அது வாடிடுமா? அப்ப அந்த மலர் எனக்கு ஒரு தோஷம், மலர் தோஷம் ஏற்படுதா? ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஒரு மலர் தோஷம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம ஜாலியா நடந்து போறோம், காலு கீழே எறும்புகள் போகுது அப்படின்னு தெரிந்தால் 2 நிமிஷம் நின்று போயிடனா தாண்டி போயிரு. ஆனா நீ வானத்தை பார்த்தே நடந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீ கீழே விழுந்துருவ, உன்னால 4 ஜீவராசிகளும் பிரச்சனைக்குள்ளாகும். இதெல்லாம் புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு ஐடியா மட்டும் இல்லைங்க. ஜோதிட ரீதியா ஒருத்தட்ட ஜாதகம் பாக்குறீங்க, இது சூனியம் முடக்கு கரணம் அவயோகி அப்புறம் என்ன சொல்றாங்க நாமயோகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. பட் இதெல்லாம் போயிட்டு நீ வந்ததுக்குள்ள உன் தசாபதி முடிச்சிடும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த தசாபதி முடிகிற வரைக்கும் இது எதுக்குமே போகாம வீட்டுல காலைல எந்திரிக்கிற வேலைக்கு போறதுக்கு முன்னாடி 2 பேரும் தானம் பண்ணிட்டு போ. சாயந்தரம் வரும்போது 2 பேரும் சாப்பாடு வாங்கி கொடு. உனக்கு நல்ல தசாபதி இல்லை அப்படின்னா உணவு தானம், உடை தானம், இருக்க ஒரு போர்வை, ஒரு பெட்ஷீட், இந்த மாதிரிலாம் தானமா கொடுங்க. அந்த தசாபதி முடியும் போது உங்களுக்கான நன்மை நடக்கும். உண்மை. கோயில்கள்ல கொண்டு போய் உண்டியல்ல பணத்தை போடுறீங்க, அது எவ்வளவு பெரிய தவறான செயல் தெரியுமா? உண்டியல் இருந்து நம்ம ஜாதகத்துல 8ஆம் இடம் ஐயா, 8 ஜாதகத்துல 8 மறைவு ஸ்தானம்னு சொல்றோமா? உங்கள் செல்வத்தை ஏன் கொண்டு அங்கே மறைக்கிறீர்கள்? உண்டியில பணம் போட்டா அன்னையிலிருந்து உனக்கு வறுமை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா சார் சேமிப்புனா உன் வீட்டில் வைத்து உண்டியில் சேமிப்பது உனக்கு பெருமை. கவர்மெண்ட் உண்டியில் சேமிப்பது கவர்மெண்ட்டுக்கு தான் பெருமை. உன்னோட வீட்டுல ஒரு உண்டியில் வச்சு 10 ரூபாய் மறைச்சு வை. அது உனக்கு நாளைக்கு என்னைக்குனாலும் கூடி அதிகமா உனக்கு திருப்பி அதனால ஒரு பலன் கிடைக்கும். கோயில் உண்டியில பணம் போடுறதுனால ஏதாவது பலன் இருக்கா? இறைவன் அந்த பணத்தை எடுத்து ராமசாமி போட்ட பணம் 50 ரூபா, முனுசாமி போட்ட பணம் 50 ரூபா, இவனுக்கு இந்த அளவுக்கு தான் புண்ணியம் செய்யணும். கந்தசாமி போட்ட பணம் 500 ரூபா, இவனுக்கு டபுள் மடங்கா புண்ணியம் செய்யணும். இந்த மாதிரி இளங்கோவன் போட்டது 5000 ரூபா, அப்ப இவனுக்கு எல்லாமே கொடுத்துடணும். இப்ப முத்துசாமி போட்டது வெள்ளி கிரீடம் செஞ்சு கொடுத்துருக்காரு, அதனால இவருக்கு வெள்ளியா கொடுக்கணும் எந்த கடவுளா நினைக்குதா? தங்கத்தை உண்டியல போடுறதும் தப்பு. குருவை கொண்டு மறைக்க கூடாது. எல்லா பெண்களும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, தாலியை உண்டியில போடுறேன்னு சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், வேண்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் முதல் தாலியை கணவன் கட்டிய முதல் தாலியை உண்டியில போடாதீங்க. அடுத்தது கஷ்டத்தை தான் கொடுக்கும். 3 வருடம் கழித்து நீங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சுவீங்க. இது மாதிரி வேண்டுதல் செய்த யாராவது கரெக்டா யோசிச்சு பாருங்க, தாலியை போட்டு அங்கிட்டு 3 வருஷம் கழிச்சு உங்க ஃபேமிலி கஷ்டப்படுதாங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, முதல்ல கணவர் ஒரு ஆசாரிட்ட கொடுத்தா தாலி செஞ்சு வாங்கியிருப்பார், அதை உங்களுக்கு கட்டியிருப்பார். நீங்க உண்டியில தாலி போகணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு ரெடிமேட் தாலி வாங்கி கொண்டு 1 கிராமோ 1/2 கிராமையோ போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் குருவை கொண்டு மறுபடியும் அங்க மறைக்காதீங்கன்னு தான் சொல்றேன். அந்த பணத்துக்கு என்ன பண்ணலாம்? ஏழை பள்ளி மாணவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாம். அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அறநிலைத்துறைக்கு நம்ம அள்ளி கொடுக்கறதுனால அறநிலைத்துறை நமக்கு திருப்பி எல்லாம் கொடுக்காது. இன்னைக்கும் போனீங்கன்னா 500 ரூபாய் டிக்கெட் தான். இங்க இலவச ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றம் போன மாசம் போயிருந்தேன். 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு ஷெட்டு போட்டிருக்கான், இலவசத்துக்கு செட் இல்லை. ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, பக்தர்கள் நினைக்கிறான். அங்க கூட கடவுள் முன் கூட பணத்துக்கு தான் மதிப்பு.
புரியுதா? அப்போ ஜோதிடம் ஜோதிடம் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுறோம்ல, ஆனா அதையும் தாண்டி பரிகாரம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கரெக்டா நிக்கணும். எப்படி நிக்கணும் அப்படின்னா, ஒரு ஜோதிடர் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரா, இந்த பரிகாரத்தினால் பணம் வருமானம் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. ரெண்டு மனசா போய் பரிகாரம் பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன், ஐயா இந்த பரிகாரம் பண்ண சம்மதமா, இதை பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்குமா, இந்த இதுல கேட்பாங்களே, ஐயா சீசை எடுக்க சொல்லலாமா, சரியாங்க, அந்த மாதிரி நான் 10 தடவை 100 தடவை கேட்பேன். சரிங்க ஐயா நம்பிக்கையோட பண்ணலாங்க ஐயான்னு சொன்னாங்கன்னா அவங்களும் அந்த முழு மனசோட அந்த ஹோமத்தில் உட்காருவாங்க, சக்சஸ் ஆயிரும். நான் நிறைய ஹோமங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என்ன தெரியுமா, ஒவ்வொரு ஹோமமும் நான் முடிக்கும் போது சக்சஸ்ன்ற நியூஸோட தான் முடிப்பேன். சும்மா அரை மணி நேரத்துல பண்ற ஹோமெல்லாம் பண்ண மாட்டேன். மினிமம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். அதுல இந்த வீடு சுபிட்சமாயிரும். இது வரைக்கும் யாருமே தோத்ததில்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலே கும்பாபிஷேகம் பண்றோம், ஏன் நம்ம வீட்டுக்கு ஒரு ஹோமம் பண்ணக்கூடாது? எவ்வளவு நல்லவங்க வருவாங்க, எவ்வளவு கெட்டவங்க வருவாங்க. உங்க வீட்டுல ஒரு டிவி வாங்கி பாருங்களேன், இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் அளவுக்கு ஒரு 100 இன்ச்சில். பக்கத்து வீட்லயோ ஒரு 8th வீட்லயோ ஒரு ஆள் வந்து, என்னக்கா மைதிலியக்கா இவ்வளோ பெரிய டிவி வாங்கிட்டீங்க அப்படின்னு வாங்க. அடுத்த நாள் ஒண்ணு டிவி வாங்கினவருக்கு உடம்பு முடியாம போகும், இல்லைன்னா இந்த அம்மாவுக்கே உடம்பு முடியாம போகும், இல்ல அந்த டிவியில ஒரு பிரச்சனை வரும். இதைதான் கண் திருஷ்டின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள என்ன ஒரு நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா, கண் திருஷ்டிக்கான ஒரு பரிகாரம் சொல்றேன். சரிங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, ஆடு எல்லாருமே வெட்டுறாங்களா? ஆட்டினுடைய கொம்பு இருக்கு தெரியுமா? ஆட்டு கொம்புல ஒரு ஓட்டை போட்டு, சரிங்களா, ட்ரில் மிஷின்ல ஒரு ஓட்டை போட்டு, அதுல நல்லா கேட்டுக்குங்க, வர மிளகா இருக்குல்ல, 5 மிளகா கட்டி முன்னாடி வாசல்ல தொங்க விடுங்க. எப்படியா பண்ண டிஸ்டினாலும் செத்துரும், உள்ளே வராது. அவன் உங்ககிட்ட சண்டை போடணும்னு உள்ள வந்தா கூட உங்க வாசலை தொட்டுட்டா அதுக்கப்புறம் சண்டை போட மாட்டான், சமாதானமா போயிடுவான். இதெல்லாம் தாங்க தாந்திரிக பரிகாரம். ஆடு சரிங்களா என்ன ராசியில வரும்? எங்க? மேஷத்துல வருதா? மேஷம் யாரோட வீடு? செவ்வாயோட வீடா? புரியுதுங்களா? அதுல இரும்பு வளையம் எதுக்கு ஓட்ட போட சொல்றேன்? இவர் இரும்பு வளையம் செவ்வாசனி சேர்க்கிறனா, அதுல வரமிளகா, மிளகாய் வந்து என்ன காரகத்துவங்க? சிகப்பு மிளகாய் செவ்வாய், பச்சையா இருந்தா அது புதன், அவ்வளவுதான். சரிங்களா? காரத்தன்மையை பொறுத்தான். ஆனா இந்த இது என்னென்ன கிரகத்தை சேர்க்கிறோம்? செவ்வாய் சனியை ரொம்ப அதிகமா ஆக்டிவேஷன் பண்றோமா? வீட்டுடைய நிலை வாசல் என்ன கிரகம்? என்னங்கய்யா? புதன். அப்போ வீட்டினுடைய நிலைவாசல புதனா வச்சுக்கிறோமா? புதன் வந்து முழு சுபர அரை சுபர? அரை சுபர். ஆனா இப்ப நம்ம கட்டிருக்கூடிய மாட்டுல சனி செவ்வாய் ரெண்டுமே சுபர அசுபர? அசுபர். அப்போ தீய எண்ணங்களோட வரக்கூடியவங்களை அந்த சனி செவ்வாயை எடுத்துரும். நம்ம என்ன செஞ்சிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது. மஞ்சள் துணியில கட்டினாலும் முன்னாடி கட்டிடணும், ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்யும். சும்மா செஞ்சு பாருங்க, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். இதுதான் தாந்திரிகம். கிரகம் இதுக்குள்ள இருக்கா இல்லையா? கிரகம் இல்லாமல் ஒரு பரிகாரம் சொல்றேன்னா, கிரகத்தை உள்வைத்துதான் ஒரு பரிகாரம் சொல்லப்படுகிறது. வசந்த் தன்னை பேசிட்டு போனாரு, மணி பிளான்ட், வெற்றிலை கொடி. உண்மை, கொடி வரை தாவரங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு நோய்க்கு மருந்து. இப்ப டாக்டர்கிட்ட போன என்ன சொல்றா, சுகர் இருந்தா பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க, மண்ணுக்குள்ள விளைஞ்ச சாப்பிடாதீங்க, மண்ணுக்கு மேல விளைஞ்ச சாப்பிடுங்கன்றான். எப்படி? சுகர்னு சொல்லிட்டா நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னங்க? மண்ணுக்குள்ள இருக்கிறத சாப்பிடாத, மண்ணுக்கு வெளியில இருக்கிறத சாப்பிடுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ அவர் சொல்ற கொடி வரை கொடி தாவரங்கள் தானே அதிகம். புடலை கொடி, தீக்கங்கொடி, சொரக்கொடி, பூசணி கொடி, புரியுதுங்களா? அவரைக்கொடி, இதுலயே 5 கொடிகள் வந்துருதான் மரத்துக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள விளையிறது நிறைய இருக்கும். ஆனா நம்ம
அதுலயும் சத்து இருக்குங்க. டாக்டர் சொல்றாருக்காக சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. கொஞ்சம் ஓவர் டைட் ஆயிட்டாங்க உடம்பு முடியலையா? சரியா? அப்போ இந்த தாவரங்களை பத்தி அவர் சொல்லும் பொழுது சொன்ன வெற்றிலை கொடி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய வீட்டுல வெற்றிலை கொடி அதிகமா படர்ந்துருச்சு. நல்ல வசதியா இருந்தாலும் சட 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 சடன்னு கீழே இறங்கிட்டார். அப்போ நான் வாஸ்து பார்க்க போனப்ப சொன்னேன், ஐயா அந்த வெற்றிலை கொடி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சூப்பரா அவர் ரன் ஆகுது. உண்மைதான். நம்மளை தாண்டி ஒரு கொடி படரக்கூடாது. நம்மளை தாண்டி ஒரு கொடி படரக்கூடாது. அந்த வீட்டின் தலைவனை தாண்டி ஒரு கொடி பறந்தால் என்ன ஆகும்? தலைவன் அவன் அல்ல, அந்த கொடிதான். புரியுதா? எப்பவுமே தலையை மீறி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம்ல. வீட்டினுடைய தலைவன் தலையை மீறி இன்று ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா ஒரு கொடி படருது தப்பு கிடையாது. நம் தலையை தாண்டக்கூடாது. வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி. ஐயா அப்படியே ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயா, தோட்டத்துல என் வீடு இருக்கு, நான் எப்படி வாஸ்து பார்க்கறது? அந்த சந்தேகம் அவருக்கு இருக்கு. சரிங்களா? ஒண்ணு சொல்றேன். தோட்டத்துல இருக்கிற இடத்துக்கு 4 மால் எடுக்க முடியுமா? 4 மால் எடுக்க முடியாது. அவரை எழுப்பிடுங்க. அவரை எழுப்பிடுங்க. ஐயா உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், கேளுங்க. சரியா? வாஸ்து பத்தி அவர் ஒரு சந்தேகம் கேட்டார். என்ன அப்படின்னா, ஐயா தோட்டத்துல இருக்கக்கூடிய வீடுக்கு வாஸ்து நான் எப்படி பாக்குறது? இது நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம் தான். எளிமையா ஒரு விஷயம் சொல்லவா? இதுவே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சர்வேயர் அளக்க வர்றாரு தோட்டத்துக்கு. என்ன பண்ணுவாரு? சுத்தி கயிறு வச்சு அளந்து, இதான் உன்னுடைய எல்லை, இதான் உன்னுடைய பாதை, உன்னுடைய பகுதி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறாரு. வடமேல் தென்மேல் தெற்கு மேல் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிடுறோம். அங்க வாஸ்து பேசுமா பேசாதா? நல்லா தெரிஞ்சுங்க, வாஸ்து அங்க பேசாது. எப்படி? ஐயா இதுக்குள்ள வாஸ்து இருக்குங்க. ஐயா இதுக்குள்ள வாஸ்து இருக்கும், இதுக்கு வெளியில இருக்காது. இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அளவுகளை அளந்து சொல்வதல்ல வாஸ்து, அறிவை ஆராய்ச்சி செய்து சொல்வதுதான் வாஸ்து. எப்படின்னா, அரண்மனை வாஸ்து இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டது இல்லைல்ல. இன்னைக்கு சொல்ற கேளுங்க. ஒரு அரண்மனை கட்ட போறாங்க. ஊர்ல இருந்து தெற்க வடக்க கிழக்குன்னு சொல்லி கரெக்டா 200 அடி இல்ல 300 அடி, 300 மீட்டர், அரை கிலோமீட்டர் அல்லது ஒரு 1/4 கிலோமீட்டர், இந்த ரேஞ்சுக்கு இடம் பார்ப்பாங்க. மாடுகளை ஒவ்வொரு பகுதிகளும் அவங்க பார்த்த இடத்துல தானியத்தை விதைச்சிட்டு வந்துருவாங்க. மாடுகளை மேய விடுவாங்க. எந்த இடத்தில் மாடு நன்றாக மேய்ந்திருக்கிறதோ அந்த இடத்துக்கு முதல்ல போவாங்க. புரியுதுங்களா? மதுரை திருமண நாயக்கர் மகால் கட்டப்பட்டது மதுரையில பாத்தீங்கன்னா சென்ட்ரான பகுதியில தான். கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம் இருக்கும். 100 மீட்டர் கூடயே இருக்கும். ஆனா அங்க இருந்து கோயில்ல இருந்து 4 திசைக்கு மாடுகள் அனுப்பப்பட்டன. அந்த மாடு எந்த இடத்துல அதிகமான மாடுகள் போய் உட்கார்ந்து அமர்ந்துச்சோ அந்த இடத்துலதான் அந்த மால் கட்டப்பட்டது. இன்னைக்கு நிலைச்சு நிக்குதா? என்னன்னா பசுக்கள் தான் நமக்கு சரியான பாதையை காட்டுமா. அஸ்வமேதா யாகம் பண்றோம்னு வைங்க, மெயினா என்ன தேவை? பசுதான் தேவை. அந்த யாகம் பூர்த்தி அடையணும்னா பசு இல்லையெனில் அந்த யாகம் பூர்த்தி அடையாது. அது மாதிரிதான் ஒரு அரண்மனை வாஸ்து. நீங்க வீடு கட்ட போறீங்க, உங்க இடத்துல ஒரு 4 மாட்டை முதல்ல கட்டுங்க. ஒரு 3 மாசத்துக்கு இல்ல ஒரு 3 நாளைக்காவது கட்டுங்க. அது அங்கே சாப்பிட்டு அங்கே தூங்குதான்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஓகே, அந்த இடத்துல தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது, அந்த பிளாட்டை சுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, யானையினுடைய யூரின் வாங்கிட்டு வந்துடணும். 4 மூலையிலே அது ஊத்தணும். அதுதான் பலம், அந்த வீட்டுக்குரிய பலம். புரியுதுங்களா? யானை பலம் தான் சொல்றாங்கல்ல, ஒரு 4 தூண் போட்ட மாதிரி. இதெல்லாம் சிட்டிக்குள்ள வீடு கட்டுறவங்களுக்கு, ஐயா மாதிரி தோட்டத்துல வீடு கட்டுறவங்களுக்கு இது தேவையில்லை.
ஏன்னா அந்த இடத்துல வாஸ்துவே பேசாது. புரியுதுங்களா? ஐயா தேடி பிடிக்க நல்லா 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு ஒரு 60,000 ரூபாய் செலவு பண்ணி யானை இது வாங்கிட்டு வர முடியாதா? சரி, கட்டிய வீட காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த பரிகாரம் பண்ணிக்கலாம்ல. இப்ப வீடு கட்டுறீங்க, டக்குன்னு அந்த வீடு இதுவாயிருது, லோன் போடுறீங்க, அங்கங்க நகையை வைக்கிறீங்க, கடனை வாங்குறீங்க, கடைசியில அந்த வீட்டுல வாழ முடியாம போயிடுச்சுன்னா அப்ப நீங்க என்ன வீடு கட்டிருக்கீங்க, என்ன வாஸ்து பார்த்திருக்கீங்க? சார், கோயம்புத்தூர்ல இருந்து வாஸ்து நிபுணர் வந்தார் சார், டெல்லியில இருந்து வாஸ்து எல்லாம் வாஸ்து நிபுணர்கள். நிபுணர்கள் நிபுணர்களுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? தன் தேவையை பூர்த்தி செய்பவர்கள். எப்படி? தன் தேவையை பூர்த்தி செய்பவர்கள். ஏன் வாஸ்து இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனால் வெறும் அளவுகளை வைத்து மட்டும் வாஸ்து பார்க்க கூடாது. இததான் நான் சொல்றேன். ஐயா, எந்த வாஸ்து நிபுணர்களுக்கும் நான் தப்பாலாம் சொல்லல. அந்த காலத்து நடைமுறை தான் உங்களுக்கு சொல்றேன். நடைமுறை பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்றீங்க. இன்னைக்கு யாராவது பாரம்பரியம் ஜோதிடம் பாக்குறீங்களா? ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஐயா, வெத்தலை போட்டு ஜோசியம் பாக்குறீங்களா? நீங்க வெத்தலை போட்டு ஜோசியம் பாக்குறீங்க, தலையாட்டுறீங்க. யாருமே வெற்றிலை போட்டு ஜாதகம் பார்ப்பதில்லை. வெற்றிலை போட்டு ஜாதகம் பார்த்தால் என்ன ஆகும்? வாக்கு பலிதம் வரும். மகாலட்சுமி உங்கள் நாவில நின்று அவர்களுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லதே சொல்வீர்கள், கெட்டதை சொல்ல மாட்டீர்கள். இன்னைக்கு வெற்றிலை பார்க்க மெயினா ஜோசியக்காரை பார்க்கும்போது வாங்கிட்டு போனோம், ஒரு பழங்களாவது வாங்கிட்டு போனோம். இன்னைக்கு ஜோசியக்காரத்தை அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்ல வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிங்க, அன்றே எல்லாம் போச்சு. நான் மேக்சிமம் ஆன்லைன் பார்க்கறத தவிர்த்து நேரில் வாங்கன்னு கத்துவேன். ஏன்னா 2 பேர் வந்தா கூட பரவாயில்ல, அன்னைக்கு நாளே போனாலும் பரவாயில்ல, நல்லதை சொல்லி அனுப்புவோம். அந்த 2 பேரால தான் நமக்கு 2000 பேர் வருவாங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு பணம் போட்டு ஜாதகம் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்க என்கிட்ட பேசும்போது பணம் போடணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் ஒரு நாள் யார்ட்டையும் வாங்கினதில்லை. பட் இருந்தாலும் சொல்றேன், நேரில் முடிந்தளவுக்கு ஜாதகரை அணுகவும், ஜோதிடரை அணுகவும். ஏன்னா அவருக்கும் உங்களுக்கும் இந்த ஐ கான்டாக்ட் வரணும். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நேர்ல போய் ஜோசியரை பார்க்கலன்னா எப்படி பலன் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஒண்ணு இல்ல, கரூர்ல 41 சிவாலயம் சொன்னேன். ஆனா மதுரையில எவ்வளவு சிவாலயம் இருக்குதா? 100கணக்கான சிவாலயங்கள் இருக்கு. 274 மொத்தம் 274 சிவாலயங்கள். ஆனால் நீங்க எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு கோவில் சொல்லவா? ஒரு தடவை மனுஷனா பிறவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உத்தரகோச மங்கை மங்களநாதரை போய் பார்த்துடணும். தமிழ்நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய முதல் சிவாலயம் சொன்னா உத்தரகோச மங்களநாதர் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. உத்தரகோச மங்கை அது எங்க இருக்கு? ஐயா, ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில் அது. ராஜாக்கள் வச்சிருந்த கோவில். இப்ப வரைக்கும் அறநிலையத்துறைக்கு கொடுக்காத ஒரு கோவில். என் சொத்து மொத்தத்தையும் எடுத்துக்கோ, கவர்மெண்ட்ட எங்களுடைய கோவில் உரிமைகளை எடுத்துக்கொள்ளாதுன்னு கேட்டு இன்னைக்கு அவங்கதான் கொடுமலை பண்ண போறாங்க. யாருக்கெல்லாம் பாக்கியம் இருந்தால் இந்த கோயில் கும்பாபிஷேகம் என்னைக்கு தெரிஞ்சு அன்னைக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மங்களம் நடக்காத வீட்டில் கூட மங்களம் நடந்துவிடும். அதுவே உத்தரகோச மங்களநாதர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குலக்கர வாராகி, சுயம்பு வாராகி இருப்பாள். அங்கே மஞ்சள் அரைத்து உங்கள் மகன்களுக்கோ மகள்களுக்கோ திருமணம் நடக்கணும் அப்படின்னா அங்க மஞ்சள் அரைத்து கொடுத்து வாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்துடும். அதனாலதான் வாராகியிடம் மஞ்சள் அறையுங்கள், மங்களநாதரை போய் பாருங்கள். மங்களத்தை செய்துவிட்டு மங்களநாதரை பார்த்தால் மஞ்சள் கை ரொம்ப முக்கியம் இல்ல, மாங்கல்ய பலம் ரொம்ப முக்கியம் இல்ல. வாராகி யாரு? மகரத்துல என்ன திதி? பஞ்சமி திதி இருக்கும். மகரத்துல என்ன திதி இருக்கா? பஞ்சமி. பஞ்சமியுடைய இது யாரு? வாராகி தான். அப்ப அரசர்கள் அனைவரும் வாராகியை வணங்கி வெற்றி வாகி சூடி வந்தார்கள். ஆமா, பஞ்சமியை வணங்கு அப்படின்னா வாராகியை வணங்கு, கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டு. அப்ப உத்தரகோசை மங்களநாதரை ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில
மங்களம் நடந்துரும். அதுக்கு பக்கத்திலேயே திருப்புல்லானின்னு ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்புல்லான், திருக்கோஷ்டியூர். பாருங்க எங்க இருந்து எங்க வச்சிருக்கான் பாருங்க கோயில்களை. இந்த ராமநாதபுரம், ராமேஸ்வரம், இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா கோயில்களுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் என்னுடைய மூளைக்கு எட்டின வரைக்கும். ஏன்னா ஜோதிடம் சார்ந்த பரிகாரங்களுக்கு தென் மாவட்டத்தில் மட்டுமே விடிவு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஐயா புதன் பிரச்சனையா, மதுரை மீனாட்சியை வந்து பாரு. புதன் பிரச்சனையா, மதுரை மீனாட்சியை வந்து பாரு. எப்ப பார்த்தாலும் சவுக்கடி வாங்குறியா, என்ன பண்ண, குட்டுத்தோப்பு வந்துடணும், அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பார்க்கணும். இல்ல உனக்கு வாழ்க்கையில ஒரு முக்தி, நிலையான ஒரு முக்தி கிடைக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, தெப்பகுளத்துல இருக்க முத்தீஸ்வரர் வந்து பாரு. எளிமையான எவ்வளவு விஷயம் இருக்குங்க. நான் இன்னைக்கு திதிசூன்யம் ஐயா இந்த பரிகாரம் அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சேன். அர்ச்சகர் என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டார். எவ்வளவு? 10,000 ரூபாய் கேட்டார். நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை, 10,000 ரூபாய்க்கு நன்கொடை யாருக்கும் கொடுக்காம உங்க வீட்டு வாசலே அன்னதானம் போடுங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஐயா அருமையான யோசனைங்க ஐயா அப்படின்னாரு. ஆமா, ரொம்ப எளிமையான யோசனை. எந்த கோயில்களையும் பரிகாரத்துக்கு இறைவன் ஒரு நாளும் பரிந்துரை செய்ததே அல்ல. முன்னோர்கள் கண்டுபிடித்த பரிகாரங்கள் இருக்கு. டிஎன்ஏ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க. இன்னைக்கு அதை பத்தி ஒரு உண்மையை சொல்றேன். இப்ப டிஎன்ஏ பார்த்து சொல்றேன், டிஎன்ஏ பார்த்து சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. எந்த காலத்தில் மரபணு உருவாக்கப்பட்டது? இன்றைக்கு கீழடியில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்கள், அத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்கள். ஆனா ஜோதிடம் இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த டிஎன்ஏ கண்டுபிடிக்க எங்கேயாவது ஒரு காப்பி ரைட்ஸ் இருக்கா? கிடையாது. ஐயா நீங்க ஏ பாசிட்டிவ், நான் ஓ பாசிட்டிவ், அவங்க பி பாசிட்டிவ். புரியுதுங்களா? இதான டிஎன்ஏ, சரிங்களா? இதான டிஎன்ஏ. ஆனால் அனைவருக்கும் ஓடுவது ஒரே குருவி, சிவப்பு கலர்ல. பச்சை, மஞ்சள், புழு, நீளம்லாம் ஓடல. ஜோதிடத்துல டிஎன்ஏ பத்தி பேசலாம். அது எப்படி ஒரு நட்சத்திர தோஷம் வாங்கும்? நட்சத்திர தோஷம் வாங்கிருச்சுன்னா அந்த நட்சத்திரத்துல பிறந்த 1000 பேர் தோஷம் வாங்கியிருக்கணும்ல. ஐயா 12 சூப்பர் ஸ்டார் பிறந்தது, அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, அவரோட பிறந்த குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுதுன்னா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் தசாபுத்தின்னு அந்த காலத்திலேயே குறிப்பிட்டிருக்கான். அங்க டிஎன்ஏ குறிப்பிடல, அங்க டிஎன்ஏ குறிப்பிடல. ஒண்ணும் இல்ல, ஒரு என்ன நீங்க சுத்தி வந்தாலும் 27 நட்சத்திரங்களும் அந்த 9 கோள்களுக்குள்ளதான் நீங்க வரணும். இன்னைக்குதான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு புதன் இருக்கணும். ஆனா அன்னைக்கு நம்மளால அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான் புதன் கிரகம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஜாதகத்தை நம்புங்க, வேண்டாம்லாம் சொல்லல. கிளாஸ் படிங்க, வேண்டாம்லாம் சொல்ல. பாரம்பரியமான வகுப்புகள்ல படிங்கன்னு சொல்றேன். புதுசா கண்டுபிடிக்கிற வகுப்புகள்ல படிக்காதீங்கன்னு சொல்றேன். நான் தாந்திரிக வகுப்பு எடுக்கிறேன்னா நீங்க பார்க்க எங்கேயாவது என் விளம்பரம் வந்திருக்கா? வரவே வராது. வருஷத்துல ஒரு நாள் எடுப்பேன். இதுவே நேரடி வகுப்புனா 5 வருஷத்துக்கு ஒரு எடுப்பேன். ஏன்னா என்ன இருக்கு நான் கொடுக்க முடியும்? என்கிட்ட என்ன இருக்கு? சரி நம்ம அடிப்படை எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து உயர்நிலை, அதுக்கு அடுத்து முதுநிலை, அதுக்கப்புறம் என்ன நிலை? நிலைதான், கடைசி முத்தி நிலைதான். புரியுதுங்களா? வகுப்பு எடுக்க வேணாம்லாம் நான் சொல்லல, அதை காரணமா கரெக்டா எடுங்கன்ற. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாவத்தை பத்தி ஒரு இடத்துல படிக்கிறீங்க, 12 பாவத்தை கத்துக்கிறீங்க. இந்த 12 பாவத்தை முதல்ல உங்க ஜாதகத்துல பொருத்தி பாருங்க, அப்புறமே பலன் சொல்லுங்க. புரியுதுங்களா? ஆனா யாரு சொல்றது? எங்க கிளாஸ் போட்டாலும் போயிடுறது. ஐயா ஒருத்தர் சொன்னார், என்னுடைய கோயம்புத்தூர் குருமார்களுக்கும், சென்னை குருமாருக்கும், திருச்சி குருமாருக்கும், ஈரோடு குருமாருக்கும், சேலம் குருமாருக்கும், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களுடைய பேரை சொல்லிட்டாரு. அப்புறம் அங்க என்ன இருக்கு? ஐயா ஒண்ணும் இல்ல. ஜோதிடத்தை கத்துக்க வேணாம்னு சொல்லல, அது ரொம்ப கலாபரியமா கத்துக்காம ஒரு நார்மலா, ஒரு அழகா, அன்பா லவ் பண்ணி ஜோதிடத்தை கத்துங்கன்னு சொல்றேன். புரியுதா? அவரு இப்ப உங்களுக்கு கத்துக் கொடுக்குற வாத்தியார் எல்லாருமே ஏழையா இருக்காங்களா?
யாரோ ஒருத்தர் காட்டுங்க, ஐயா இவர் ரொம்ப ஏழையா இருக்காருங்கய்யா, சொந்த வீடு கூட இல்லாம இருக்காருங்கய்யா, நான் படிச்ச படிப்புனால சம்பாரிச்சேங்க ஐயா, ஐயா கொண்டு ஒரு 10 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இருக்காது. ஏன்னா என்ன பண்ணிடுறாங்க, உங்ககிட்ட ஃபீஸு வாங்கிடுவாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வச்சா கூட 100 பேர் சேர்ந்தா 1,00,000 ரூபா ஆச்சு. இதுவே 300 பேர் சேர்ந்தா 3 லட்சம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. இதுல பேஸ்புக்ல சண்டை வேற நடக்கும் ஜோசியர்களுக்குள்ள, பாத்திருக்கீங்களான்னு தெரியாது. என்னை திருடி விட்டான், காப்பி அடித்து விட்டான், கலவரத்தை என்னைக்காவது தாந்திரிகத்தை பத்தி எவனாவது பேஸ்புக்ல போடுறீங்களா? ஏன்னா போட முடியாது உங்களால. ஏன்னா உங்களுக்கு தெரியாது ராஜா, இது தனி ரூட்டு, இது தெரியாது. தெரிஞ்சா பரவாயில்லையே. தமிழ்நாட்டுல தாந்திரிகம் சொல்லக்கூடிய ஒரு 4 நபர்கள் தான். அதை நானே சொல்றேன். மருதமல குருஜி, குரு நாகராஜ், ஒன்னு நான், இன்னொருத்தர் அவர் இல்லை. சரிங்களா? மணிமுரேசன் ஐயா. அக்கா எடுத்துக்கணும், நல்ல வேலை மறந்துட்டேன். பட் இந்த 4 பேர்னு வைங்களேன். ஆனா இதை தாண்டி யாராவது தாந்திரிகம் சொல்லி எடுக்கிற வகுப்பு நல்லா இருக்குன்னா அந்த கட்டின ஃபீஸை நான் குத்துறேன். இந்த 4 பேர் தவிர. என்ன காரணம்னா தாந்திரிகம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. என் கூட ஒரு 4 வருஷம் பயணம் பண்ணவங்க இன்னைக்கு தாந்திரிக வகுப்பு எடுக்கிறாங்க. அன்னைக்கு தாந்திரிகத்தை பத்தி பேச மாட்டாங்க மேடையில. ஆனா இன்னைக்கு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க. அது எப்படி? என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதானே. என் வீடியோல இருந்து திரும்ப விஷயங்களை தான் நீ சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நான் கோவப்படவா? என் வீடியோ எடுத்து விட்ட போய் அவன் வீட்டுக்கு போய் நான் சட்டையை பிடிக்கல, செய்ய மாட்டேன். என்னன்னா இறைவன் எனக்கானதை செய்வார். நீ எடுத்து விட்டுட்ட, நான் சாப்பிடாம இருக்கனா? நீ என்னைக்கு எடுத்து விட்டிய மகாராஜா, அன்னையில இருந்தா நான் ராஜாவா இருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு சிலருக்குள்ள போட்டி போராமைகள் நிறைய இருக்கு. எங்க நம்மளோட ஒருத்தன் வளர்ந்துருவானு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணுவான், பெரிய சதி வலை திட்டம் போடுவான். அந்த திட்டத்துக்குள்ள நம்ம தான் மாட்டிக்கிறோம். ஆனால் நீதி ஒரு நாள் வெல்லும். நீதி ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒரு ஜோசியர் பேசினாரு ஒரு மீட்டிங்ல போன வாரம். மதுரையில இருந்து போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. ஐயா, மதுரைக்காரன் எல்லாம் போட்டி போடாதீங்க, தயவு செய்து வேண்டாம். கோயில்பட்டியில இருந்து ஒரு சிங்கத்தை வச்சிருக்கேன். மதுரையில PS ஐயர் மன்றம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இருக்க மிகப்பெரிய சாம்பவன்லாம் ஒழிஞ்சிருக்காங்க. ஏதோ இன்னைக்கு போராத காலம் மதுரை சும்மா இருக்கு. அங்கங்க ஜோதிடம் தலையிறுத்து ஆடும் போதெல்லாம் ஒரு நாள் மதுரைக்காரன் போர்வால் கொண்டு வரணும் போலக்கே. நாங்க மதுரைக்கு இப்ப சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர்ல பிறந்திருக்கோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர்ல பிறந்திருக்கோம். எங்க கிட்ட போட்டி எல்லாம் போடாதீங்க. எல்லாருமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல கிங்கு. சோப்பு பரிகாரமும் சொல்ல தெரியும், சொப்பன சுந்தரி பரிகாரமும் சொல்ல தெரியும். இதான் உண்மை. இப்ப எங்க கோயில்பட்டி தங்கப்பண்ணி இறக்கி விடுறேன், எங்க சரியான ஆளு, அவரோட போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு வா. ஜெயிக்க முடியாது ராஜா. ஏன்னா தென்மாவட்ட தண்ணி அப்படி. வீரம், விவேகம், அன்பு, பாசம் அனைத்தும் உள்ள ஒரே ஊர் தென் மாவட்டம் தான். என்ன சொல்லுவாங்க எங்க பசங்க எல்லாருமே எங்க ஏரியாக்கள, மாப்பிள்ள பழைய பாடுறா பாசம் தெரியும், பகச்சி பாடுறா பகம தெரியும். இது தென் மாவட்டத்தினுடைய ஸ்டைலு. நாங்க யார் வம்புக்கும் போல ராஜா, நாங்க வாழ்ந்து செவனின்னு இருக்கோம். சரிங்களா? இது எதுக்கு சொன்னா, அவர் பேசினாரு ஜோதிடத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள். சரி, நல்ல ஜோதிடர் தென் மாவட்டத்தில் எந்த கோயிலையும் சொல்லாம பரிகாரம் சொல்லு. கொங்கு மண்டலத்துக்கே வச்சுக்கணும், அங்கிட்டு வரவே கூடாது பரிகாரத்துக்கு. திருச்செந்தூர் கூட வரக்கூடாது. பத்திரைக்காரனா திருச்செந்தூர் அனுப்புறேல, பத்திரைக்காரனா திருச்செந்தூர் அனுப்புறேல, சத்து சம்பார் அவமம் பண்ணணும் திருச்செந்தூர் போக சொல்றீல, புதன் செல்லைனா மீனாட்சி அம்மன் போக சொல்றீல. ஜாதகத்துல ஒண்ணு இல்ல, நெல்லையப்பர் கோயிலுக்கு என்ன கிரகம் சரியில்லைன்னா போகணும். என்ன கிரகம்? சந்திரன் செவ்வாய். திருநெல்வேலி, திருநெல்வேலி, நெல்லையப்பர்.
இல்ல நெல்லையப்பர் காந்திமதின்னு சொல்லலாம், புரியுதுங்களா? ஆனா கோமதி அம்பாள். ஆனா இந்த திருநெல்வேலியே பாருங்க, திருநா மரியாதை இருக்கு, அந்த இடத்துல குரு வந்துடுறாரா? நெல்லுனா சந்திரன், வேலினா செவ்வாய். யார் ஒருத்தருக்கு ஜாதகத்துல குரு சந்திரன் செவ்வாய் கெட்டு போச்சோ, திருநெல்வேலி நெல்லையப்பரை போய் பார்த்துருவாப்பா, உனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் சரியாயிரும். ஐயா ஒண்ணுல சுக்கரன் கெட்டு போச்சா, பட்டுக்கோட்டை போ. புதன் சுக்கரன் நல்லா இல்ல ஜாதகத்துல, பட்டுக்கோட்டை. பட்டுனா என்ன, சுக்கரன் தானே. இப்படி ஊர்கள் பரிகாரமும் எங்களுக்கு சொல்ல தெரியும். அதை தாண்டி ஒண்ணு இல்ல, பாதச்சனி வருதா 108 பெண்களுக்கு செப்பல் தானமா கொடுத்து பாரு, பாதச்சனினால வரக்கூடிய பிரச்சனை வராது, தேய்ச்சிரும். எப்படி தேய்ச்சிரும் ராஜா? ஒண்ணு இல்ல, ஐடி ஊழியர் இருக்கான், அவனுக்கு படிச்சுட்டான், வேலை கிடைக்கல, ஒண்ணு செய்யாத, வசதி வாய்ப்பே இல்லாத ஏழை பெண்மணிக்கு ஒரு லேப்டாப் பிரசன்ட் பண்ணு, படிக்கிற பெண்ணுக்கு கண்டிப்பா உனக்கு ஐடியில வேலை கிடைச்சிரும். இந்த மாதிரி எங்களால பரிகாரம் சொல்ல முடியும். ஏழை பெண்கள் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஐடியில ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு லேப்டாப் வாங்கி பிரசன்ட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா ஐடி ஊழியமா என்ன பண்றது, லேப்டாப்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறது. அங்க பெண் சுக்கரன், லேப்டாப் நீ வாங்கி கொடுக்கும் போது என்ன நடக்கும், அவருக்கு கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிடும் ராஜா. ஐயா லேப்டாப் 40,000, ஐயா அது வாங்க வேண்டாம் ஐயா, ஒரு 10,000 வாங்கி கொடுங்க, அவள் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு நான் போய் கருணாநாதன் பரிகாரம் பண்ண 10,000 ஐயர் கொடுத்தேன் அப்படின்னா உன்ன மாதிரி முட்டாள் யாருமே இல்ல. புரியுதுங்களா? இப்ப எளிமையா பரிகாரம் கொடுக்கறதா நம்மளோட வேலைங்க. நான் ஜோதிடத்தை தாக்கலாம் வரல, நானும் ஜோதிடத்துல உள்ள இருந்தா வர்றேன். ஜோதிடத்தை பெருசா நானு திட்டலாம் இல்ல, பரிகாரங்களை எளிமையாக உதவி செய்வதாக மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்றேன், புண்ணியங்களா மாத்திக்கங்கன்னு சொல்றேன். தேங்காய் பழம் வாங்கி உடைக்கிறதே தப்புன்னு சொல்றேன் நானு. தேங்காய் வாங்குற காசுக்கு வெளியே இருக்க பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு, புண்ணியம் வருமா வராதா? தேங்காய் வீண்டு போனா டப்புனு உடைச்சு என்ன அரைச்சு சட்னி வச்சு உனக்கு தோசை ஊத்திடுவான், நீயே உடைச்சு நீயே திங்கிறதுக்கு எதுக்கியா நீ கோயிலுக்கு போற, எதுக்கு தேங்காய் பழம் வாங்குற? புண்ணியத்தை வாசலில சென்று விட்டு செஞ்சுட்டு போனீங்கன்னா தான் உள்ள போனா புண்ணியம் கிடைக்கும். நீ என்ன பண்ண, போயிட்டு வந்து போயிடலான்னு கோயிலுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணணும், நம்ம என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் உள்ள போகணுமா. கடவுள் அப்படிப்பட்டவர்களை தான் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் இவங்களை மட்டும் தான் பேசணும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தான் நான் பேசணும். புரியுதுங்களா? நல்லா உள்ளார்ந்து இப்படி அப்படி கத்தி பேசினாதான் ஏத்துக்கிறாங்க. ஆனா உள்ள போகும்போது என்ன பண்ணணும், புண்ணியங்களை செய்து விட்டு உள்ள போனோம். கோயில எந்த கோயிலையும் படியை தொட்டு கும்பிடக்கூடாது. படி என்பவள் மூதேவி, அவளை தொட்டு கும்பிடக்கூடாது. படி வணங்கிதான் சொல்ல வேண்டும். எப்படி நின்ன நிலையா வணங்கி சொல்லணும். முதல்ல பார்க்கடலை கடையும் போது யார் வருகிறாள், மூதேவி தான் வருகிறாள். மூதேவி முதல் தேவி தான் மூதேவி. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஐயோ மூதேவி வந்துருச்சு, ஐயோ மூதேவி, அதாயா மகாலட்சுமி, அதான் மகாலட்சுமி, அவதான் சேஷ்டா தேவி, அவதான் சேஷ்டா தேவி, தைத்துறை காரணம். புரியுதா? இப்ப பவகர்னா நாமக்கல் நரசிம்மர் தான் சொல்றோம். ஏன் இந்தியாலே ஒரே ஒரு நரசிம்மர் கோயில் தான் இருக்கா நாமக்கல்ல? ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, 11 கோயில கொடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு ஒரு பஸ் அடிச்சு யோசிக்க வேணாமா? இதே நரசிம்மர் கோயில் மதுரையில இருக்கு, ஒத்தக்கடையில மகாலட்சுமியோட இருக்கா இல்லையா? ஏன் பவகர்ல தண்ணிக்கு அந்த நரசிம்மர் கோயில் போ, சென்னை சோழிங்கர் போ, ஏலூர்ல ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு. இந்த மாதிரி அந்தந்த அந்தந்த மாவட்டத்திலேயே 11 கர்ணத்துக்கான கோயில் இருக்கு ராஜா. உன்னை நீ உற்றுப்பாருன்னு சொன்ன மாதிரிதான் சொல்லணும். உன்னை உற்றுப்பாரு, உன் எதிரி யார் என்று தெரியும். உன்னுடைய எதிரி யாருன்னு உன் ஜாதகத்துல பாரு, எந்த கிரகம்னு பாரு. எதிரியை தவிர நல்ல நண்பனை தேடி போயிட்டே இருந்தேன்னா எதிரி ஒரு நாள் கோவப்பட்டு உன்னை முடிச்சு விட்டுருவேன். யோகி கோயிலுக்கு போகணும், ஒரு வார்த்தை பாவம் ஜோசிக்காரம்மா எங்க அக்கா எல்லாம் சொல்லிடும், கனிமொழி அக்கா யோகி கோயிலுக்கு போங்கன்னு. போயாம யோகி கோயிலுக்கே வாரம் பூரா போயிட்டு அந்த வாரம் கழிச்ச சப்புனி எவனோ ஒருத்த அடிச்சு பிடிவான். அக்கா போன இந்த பக்கம் இது சரியில்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் எப்ப யோகி கோயிலுக்கு போகணும் ஒரு தடவை தானே சொன்னேன், நீ இப்படி தொடர்ந்து போனேன்னா என்னப்பா, அப்புறம் எதிரி அடிக்க மாட்டானா?
அப்போ எதிரியும் ஒரு முறை சந்தித்து விடுங்கள், அவயோகியும் ஒரு முறை சந்தித்து விடுங்கள், வருடம் ஒரு முறை அவரையும் சந்தித்து விடுங்கள். எனக்கு எந்த தவறும் இழைக்காதீர்கள், நான் துரோகம் செய்யவில்லை, யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, தாயை அடிக்கவில்லை, இந்த மாதிரிலாம் சொல்லணும். சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு வரணும். அதான் அவயோகி கோயில். யோகி கோயிலுக்கு வருடம் இருமுறை போங்க, ஒரு நன்மை நடக்கும். இதுதான் கருணாநாதன் மாசம் மாசம் போகணுன்ற அவசியம் இல்லையே. 3 மாதத்துக்கு ஒரு முறை கருணாநாதன் கோயிலுக்கு போங்க, நன்மை நடக்கும். மாசம் மாசம் போனீங்கன்னா உங்க தசாபுத்தி நல்லா இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். தசாபுத்தி மாறும்போது மகனே நீ மாட்டிக்கிட்ட, இந்த வழியில மாட்டினடா பொம்பரை கட்ட மண்டையான்ற மாதிரிதான். புரியுதுங்களா? இந்த மாதிரி கிரகங்களையோ அல்லது கர்ணங்களையோ இயக்கும் பொழுது கவனம் தேவை. கவனம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியமே உங்களுக்கு தடையாகத்தான் முடியும். ஜோதிடத்தை மட்டும் இல்ல, காலையில எந்திரிச்சு நடக்கிற ராகு ஆக்டிவேஷன் பண்ற ராகு சனியும் 2 பேரும் சண்டைக்காரனா? ரோடு ராகு காலு சனி தானே? ரோடு ராகு காலு சனியா இல்லையா? ஆமாவா இல்லையா? வாய் தண்ணி பேசினாதான் பரிசு தருவேன். எஸ் சார் இல்ல, இந்த எஸ் வேணான்ட்டேன், அது நமக்கு ஆகாதுன்ற. சரிங்களா? ஆமா இல்ல, நான் தமிழன், நான் ஆங்கிலவாதி அல்ல. ஆங்கிலம் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மொழி, ஆனால் நான் பச்சை தமிழன். சரியா? இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கிரகத்தை இயக்கும் பொழுது தெரிஞ்சுக்கணும் அதனுடைய தன்மை என்ன, நம்மளுடைய ராசியினுடைய தன்மை என்ன, நட்சத்திரங்களுடைய தன்மை என்ன, நாம் பிறக்க பொழுது நம் லக்கணத்தின் தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லக்கணத்தினுடைய தன்மை தெரியாதவன் ஜோதிடனாகவே இருக்க முடியாது. என்னன்னா, நான் சிம்ம லக்கணம், என் லக்கணத்தினுடைய தன்மை தெரியும், என்கிட்ட எதிரி எவனும் நின்று பேசவே மாட்டான். நான் போய் வம்பளுத்தேன்னு வைங்களேன், அந்த எதிரி ஓடிடுவான் அதோட ஃபீல்ட விட்டு. இப்போ வரைக்கும் ஒரு டீமை வம்பளுக்காமே வச்சிருக்கேன், அதுக்கான நேரம் காலம் வரட்டும், நேரம் கூடி வரட்டும். ஏன்னா சிம்ம லக்கணம் ஒருத்தனை சத்தம் போட்டுருச்சு அப்படின்னாலே முடிஞ்சு, ஒண்ணுமே பண்ண முடியாதாங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு லக்கணம் அறிந்து செயல்படுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். உங்க லக்கணம் என்னவோ அந்த லக்கணத்தினுடைய தன்மை, இதை 2ஐயும் அறிந்து செயல்படுங்க, ஜெயிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டுக்குள்ள இருக்க பெரிய பெரிய ஆளு இவங்கெல்லாம். நான் இப்ப வந்த ஒரு சின்ன கொசுதான், நான் ரொம்ப சின்ன கொசுதான், யானைலாம் இல்லை, நான் எறும்பு. ஆனால் யானையும் சாக்கக்கூடிய வல்லமை எறும்பிடம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் பெரும் ஜோதிடர்களே. சரிங்களா? எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த பேஸ்புக்ல நடக்கக்கூடிய சண்டைகளுக்காக சொல்றேன். பேஸ்புக் திறக்க முடியல சாமி, நான் என் போட்டோ போட்டுதான் போட்டிருக்கேன். ஆனா இப்போ இதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு ஒரு ஜோசியர் குறை சொல்லிக்கிட்டு வெக்கமா இல்ல? நீங்க நல்ல ஜோதிடர்கள் என்றால் ஒரு ஜோதிடரை பத்தி விமர்சனம் செய்ய மாட்டீர்கள். நல்ல ஜோதிடர்கள் இல்லை என்றால் எப்பொழுதுமே விமர்சனம் செய்து கொண்டே இருப்பீர்கள். நான் எந்த ஜோசியரை பத்தியா இதுவரைக்கும் பேஸ்புக்ல தப்பான ஒரு கமெண்ட் போட்டிருக்க மாட்டேன். என்னன்னா, இதை கூட விடுங்க, நம்ம குருநாதர் தங்கபாண்டி ஐயா எவருக்கும் இதுவரைக்கும் தீங்கிழைக்காத ஒரு மனிதர். எல்லாருமே என் குடும்பம்ப்பா, எல்லாருமே என்னோட குடும்பம் அப்படி நினைக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள இருந்தவங்க இருக்காங்க, இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில பக்கிகள்லாம் இருக்கு. இப்படியே சொல்றேன், பேஸ்புக்ல இனிமேல் இவன் அதை பண்ணிட்டான், ஏன் டாக்டர் பட்டா அவன் வாங்கி கொடுக்குறான், அவனுக்கு திறமை இருக்கு, பல்லு இருக்கு, பக்கோடா சாப்பிட்றான், ஏன் உன்னால முடியாதா? நீ டாக்டர் பட்ட வாங்கின லட்சணத்தை நான் இதே மேடையில சொன்னா நீ நாளைக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்க முடியுமா? இது ஒண்ணு. அதுக்கப்புறமேலு விதவிதமா பட்டங்கள் கொடுக்கப்படுகிற ஜோதிடத்துல அவனுக்கு திறமை இருக்கியா? அவன் முருகன், அவனுக்கு சக்தி இருக்கு, அதனால அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். உனக்கு திறமை இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணு. பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்து வீட்டுக்காரன் கேட்டானா, ஏட்டா என்னால ஒரு பொண்டாட்டி கட்டி சமாளிக்க முடியல, நீ 2 பொண்டாட்டி கட்டி எப்படா சமாளிக்கிற? எனக்கு திறமை இருக்கு, நான் சமாளிக்கிறேன்னு சொன்னானா. உண்மையா இல்லையா? அப்ப ஜோதிடத்தை ஜோதிடமா மட்டும் பாருங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா, நானே இந்த ஒரு 2 மாசமா பாக்குறேன், பேஸ்புக் எப்ப பார்த்தாலும் அலறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு அவங்களே எங்களை கூப்பிட்டு ஜோதிடம் சம்பந்தமான எந்த பேஸ்புக் ஐடி நீங்க அக்செப்ட் பண்ணி சொல்ல போறாங்க. அது நடக்க போகுது. இப்ப அதே மாதிரி யூடியூப் கலப்புறோம், எங்க ஒரு ஆவணம் யூடியூப் ஆரம்பிச்சு, மேசராசி என்பர்களே நீங்கள் இன்றைய நாளில் அப்படின்னா இல்ல
அவன் கஷ்டப்பட்டு மாதாந்திர கருத்தரங்கு நடத்தி தான் சொந்த பணத்தை செலவு பண்ணி ஒரு யூடியூப்ல ஒரு ஜோசியை 10 பேரை கூப்பிட்டு வந்து பேச வச்சு எல்லாம் பண்ணா, நீ ஒரு ஓரமா அவன் பேசுற விஷயத்தையே எடுத்து தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இருக்கா இல்லையா? இப்ப ராஜா சங்கர்ல அவங்க வீட்டுக்காரமா இன்னும் அடிக்கல, அவ்வளவுதான். 2 பையனை வச்சிருக்க, நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்க, டெய்லி சண்டை. மீட்டிங் நடத்துறியா, உன் சொந்த காசை போட்டு எதுக்கு நடத்துற? அவர் சொல்றாரு, ஐயா புலிவாலை பிடிச்சிட்டேன்றாரு. புலிவாலை பிடிக்கல, ஐயப்பனை பிடிச்சிருக்காரு. அது கடைசி வரைக்கும் முடியாது, அதுல விடையே கிடைக்காது. கடைசி வரைக்கும் நடத்திதான் ஆகணும். அதனால நானும் மாதக்கலங்கு வேலை அந்த ஒரு வேலைக்கே போகாம இருக்கேன். 5 வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடத்திட்டு போயிடலாம். அது ஜோசிக்காரங்களுக்காக நடத்துற மாநாடு சுத்த வேஸ்ட். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு அரசியல். மாநாடு நடத்தி மக்களுக்காக நடத்து, ஜோசிக்காரன் தயவு செய்து கூப்பிடாது. ஏன்னா நோ யூஸ். செந்தில் சொன்ன மாதிரி சிம்பிளி வேஸ்ட். உண்மைதான். என்னன்னா ஒரு மீட்டிங்கு 15 லட்சம் செலவு பண்ணி நடத்துறது முக்கியம் இல்லை, அதுக்கான பலன் அந்த ஜோசிக்காரங்கள்ட்ட இருந்து கிடைக்கிறது இல்லை. இவன் என்ன நடத்தினான், இவன் என்ன சோறு போட்டான், ஒண்ணு இல்ல. முகுந்தன் முரளி இப்போ ஒரு மாநாடு நடத்தினாரு. அங்க சாப்பிட்டுட்டு அதே பள்ளிவாளையத்துல ஒரு நண்பர்கிட்ட போய் இவன் என்ன சோறு போட்டான், என்ன மாநாடு நடத்துறான்னு குறை சொல்றாங்க. ஆடியோ ரெக்கார்டு வச்சிருக்கேன், போட்டு காட்டவா? நல்லா இருக்காது. எப்பவுமே தென் மாவட்டக்காரங்களை பத்தி தவறா பேசுறதை விடுங்க. சொன்னோன்னே அண்ணன் ஐயா தங்கப்பட்ட ஐயா வருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜோதிட உலகத்தினுடைய கதாநாயகன் தான் சொல்லணும். அன்பும் பாசமும் இருந்த தென் மாவட்டத்தின் சிங்கம், எங்கள் கோயில்பட்டியின் தங்கம் ஐயா தங்கப்பாண்டி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். புரியுதுங்களா? தென் மாவட்டம் வந்து எந்திரிச்சிங்களா இல்லையா? ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா ஐயா பக்கத்துல சரியா? அப்போ எளிமையான பரிகாரங்கள் மூலியமா பல விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். அதுக்கு உதாரணம்னா நிறைய இருக்காங்க. ஒண்ணு இல்ல, வாட்சி கட்டுறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. கையில ஒரு வாட்சி கட்டுறீங்க, ஐயா சூரியன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு போயிடலாம். சூரியன் நல்லா இருந்தா வாட்சி கண்டிப்பா கட்டுவாங்க. சூரியன் என்ன ஆகும், இதுவே சனியோட வீட்டுல இருக்குன்னு வைங்களேன், ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. சூரியன் பகையா இருக்கவங்க ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஈஸியா சொல்லிடலாம். எளிமையா அந்த பேங்க், இப்ப புதன் குரு பகை, புரியுதுங்களா? அவங்க கரூர் வைசியா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நான் சொன்னல, சந்திரன் நல்லா இருக்கா, டொயோட்டா அல்லது ஹோண்டா கம்பெனி கார் வாங்கியிருப்பாங்க. எளிமையான பரிகாரம் தாங்க. தேடுனா எல்லாமே கிடைக்கும், தேடலைன்னா எதுவுமே கிடைக்காது. அப்ப ஜாதகத்துல ஆழமாக தேடிக்கொண்டேர்கள். இப்ப வரைக்கும் தங்கப்பாண்டிய தேடிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்றாரு. எப்ப முடிப்பாருன்னு எனக்கும் தெரியல. என்னைக்காவது ஒரு மேடையில ஐயா நான் முடிச்சுட்டேன்னு சொல்லணும்னு பாக்குறேன். நான் இன்றும் மாணவன் தான் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு பெரிய விஷயம், பெருந்தன்மையான விஷயம். போட்டிக்கு கூப்பிடுறாரு. நான் தான் சொன்னேன், போட்டிக்கு கூப்பிட்டு அந்த வாத்தியார்ட்டையும் சொல்றேன், என் வாத்தியார் தங்கப்பாண்டிய இறக்கி விடுறேன், ஒரு அரை மணி நேரம் பேசி ஜெயிச்சிரு. முடியாது. புரியுதுங்களா? தென் மாவட்டக்காரங்க வாயிலா கொடுக்காதீங்க. எல்கேஜி வாத்தியார் நல்லா கேட்டீங்களா? எல்கேஜி வாத்தியார் ஐயா வந்து எல்கேஜி வாத்தியார் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஐயா எப்பவுமே கிங்குதான். சௌரிராஜன் ஐயா இருக்காரு, அவரை காட்டி சீனியரு. அப்ப இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன ஏன் நான் கொசு எறும்புன்னு சொன்னேன்னு? நான் சாதாரண எறும்புங்க. யானையெல்லாம் இருக்கு, புலியெல்லாம் இருக்கு, ஜோதிடத்தோட சிங்கம்லாம் இருக்கு. பார்த்து இது ஒரு அடர்ந்த வன காடு, பார்த்து பயணிங்க. நான் திறமையெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா. என்னன்னா ஒரு குழந்தை, அவ்வளவுதான். இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் ஜோதிடத்தை முன்னெடுத்து பேசுறீங்க, நான் அதுல இருக்க கிரகத்தை வச்சு முன்னெடுத்து தாந்திரிகம்ன்ற ஒரு ஸ்டைல்ல போறேன், அவ்வளவுதான். அதான் சொல்லல, நீங்க போய் வாத்தியார்ட்ட போய் கத்துக்கிட்டு 1 வருஷம் கிளாஸ் படிக்கணும், என்கிட்ட 1 மாதம் படித்தா போதும், அவ்வளவு வித்தியாசம். அப்பயே ஒரு இது சொன்னேன். என்னன்னா, சென்னைக்கு இங்க இருந்து 450 கிலோமீட்டர் பஸ்ல போனீங்கன்னா ஜோதிடர் நீங்க, அங்க இருந்து பிளைட்ல வந்தா நீங்க தாந்திரிங்க. எளிமையான விஷயம் தான், முடிச்சிட்ட ஈஸியா. சரிங்களா? அப்போ பரிகாரங்களை மிகவும் எளிமையாக எடுங்கள், கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். சரிங்களா?
இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கும் மற்றும் ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும், இன்னொருத்தர் ஐயா பேர் தரல இருந்தாலும் அவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வையகம், வாழ்க தாந்திரிகம். ஏன்னா என் துறையை நான் தானே காப்பாற்றணும். எனக்கு ஒரு 10 பேரை உருவாக்கணும். ஜோசிக்காரங்க ஜோதிடர் நிறைய பேரை உருவாக்கிட்டாங்க. தாந்திரிகம் பேசுறதுக்கு நிறைய பேரை உருவாக்கணும். சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய வகுப்பு பிப்ரவரி மாசம் இந்த டைம்ல எடுக்க இருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 967 786 1886. இந்த வகுப்பு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சுதான் கிளாஸ். இடையில எடுக்க மாட்டேன். சேர்ந்துக்கிறவங்க பயன்பெற்றுங்க. 967 786 1886. இந்த 5 வருட காலத்துல படிச்சு முடிச்சவங்க மீண்டும் என்கிட்ட வரும்போது, ஐயா உங்க வகுப்பு படித்தேன், நீங்க கொடுத்த பரிகாரத்தை செஞ்சேன், சக்சஸ் ஆனேன்னு சொன்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. என்னன்னா, சொல்லி நான் வளர்ந்தேன், என்னால் வளர்ந்தவர்களுக்கு நான் தான் உதவி செய்யணுமே தவிர அவங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த உதவி வேண்டாம். இது வரைக்கும் 300 மாணவர்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் கூட ஒரு பேனா பென்சில் கூட நான் வாங்கினதில்லை. ஏன்னா மாணவர்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்வார்கள், ஆசிரியர் அங்கேயேதான் நிற்பார்கள். நாங்கள் இங்கே நின்று கொள்கிறோம், நீங்கள் வளர்ந்து செல்லுங்கள். பல ஜோதிட நிலைகளை உருவாக்கும்போது பல தாந்திரிக பயிற்சி மையங்களை உருவாக்கணும்னு தான் சொல்றேன். எப்படின்றத வகுப்புல வந்து தெரிஞ்சுக்குங்க. இது எப்படி நீங்க சொல்றீங்க பலன் நேரடியா வந்தா தானே தெரியும். இது நேரடி வகுப்பு, சரிங்களா? ஆன்லைன் வகுப்பு எப்பவுமே எடுக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். மிக்சி வீட்டுக்கு தோசை சுட்டுக்கிட்டு இருக்க ஒரு அம்மா, ஒருத்தர் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய மனுஷன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்னு அம்மா என்னமா பண்றாரு? கிளாஸ் எடுத்துக்க தோசை புருஷனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இது என்ன உனக்கு புரியும்? ஒண்ணுமே புரியாது. நைட்டு 7 to 9 போன கிளாஸ், 7 மணிக்கும் புருஷன் வீட்டுக்கு வருவாரு, 8 9 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீ வகுப்புல உட்காந்துருந்தேன்னா உனக்கும் உன் குடும்பத்துல சண்டை வந்துடும். சாயந்தரம் 4 to 6 கிளாஸ் போடுங்க, 2 to 5 கிளாஸ் போடுங்க, காலைல 10 to 12 கிளாஸ் போடுங்க. எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பொறுமையா உட்காந்து கேட்பாங்க. ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு போறேன், ஜோசியரா போற எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்க ஜாதகம் படிச்சுட்டு இருக்காங்க. 7 to 9 கிளாஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஏன்னா இந்த தப்ப நானே செஞ்சிருக்கேன். 7 to 9 அங்க பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா வகுப்பை சரியா கவனிக்கவே முடியல. குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குது, அப்படியே காதுல ஹெட்செட்டை மாட்டிட்டு அது பாட்டு நடக்குது. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா இதை சொல்லிக்கிட்டே ஓட்டுது. என்ன புரிஞ்சிருக்கும்? ஒண்ணுமே புரியாது. அந்த காலத்துல ஜோதிட வகுப்பு நேரடியா தான் நடந்துச்சு, எந்த ஆன்லைனும் கிடையாது. ஒரு நோட்டு ஒரு பேனா மஞ்சள் பைய எடுத்துட்டு பஸ் ஏறி எங்க ஜோதிடம் அந்த கிளாஸ் நடக்குதோ அங்க வரணும். இந்த மாதிரிதான் நடந்துச்சு வகுப்புகள். அதான் சொல்லல, ஒரு மாநாடு நடத்தணும்னா லெட்டர் எழுதி அனுப்பணுமா. எனக்கு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, நான் எனக்கு தெரியாது, லெட்டர் எழுதி அனுப்புவாங்க ஜோசிக்காருக்கு. அவங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு மீட்டிங் வருவாங்க, வந்தா 2 நாள் 3 நாள் தங்குவாங்க. இந்த மாதிரிலாம் மாநாடு நடத்தியிருக்காங்க, மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அன்று பயனுள்ள மாநாடுகள் நடந்தது. இன்னைக்கு பகத்துக்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் நண்பரை வாங்குறேன்றாரு, ஒருத்தர் வாங்கலேன்றாரு, உங்கள் அன்பு மட்டும் போதுன்றாரு. ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி நடத்த முடியுமா? அதுக்கப்புறம் நடத்தலைன்னா சங்கடம். கொடுப்பவர்களை தடுக்க வேண்டாம், கொடுப்பவர்களை தடுக்க வேண்டாம், நீங்களும் போய் கேட்க வேண்டாம். என் மாநாட்டுல நான் யார்ட்டையும் போய் பணம் கேட்கலையே. ஐயா தங்கப்பட்டி உங்ககிட்ட பணம் கேட்டேன்னா நானு, யாருனாலும் வரலாம். மதுரையை பொறுத்த வரைக்கும் மரியாதை கௌரவம் கிடைக்கும், யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன். அதான் மதுரைக்காரங்க, தென் மாவட்டத்துக்காரங்க. எப்பவுமே எப்ப கேட்ட அந்த நண்பர், அவர் பெரியவருக்கு தான் சொல்றேன், மதுரையில தான் ஜோதிடம் பிறந்துச்சா திருநெல்வேலியில தான் ஜோதிடம் பிறந்தான்னு கேட்டாரு. ஆமா, நாங்க ப்ரூவ் பண்ண ரெடி. 10 பேர் மதுரையில இருந்து வர்றோம், நீங்க 10 பேர் ரெடியா இருக்கீங்களா கொங்கு மண்டலத்துலன்னு கேட்கதான் வேணும். நான் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன், நான் தப்பு செய்யல, பயப்படல. எதுவுமே ஆனஸ்டா சந்திக்கணும், அவனே சிறந்த ஜோதிடம். ஒரு பரிகாரம் சொன்னா கூட கௌரவமா ஸ்ட்ராங்கா சொல்லணும், அப்பதான் இந்த பரிகாரம் சக்சஸ் ஆகும்.
உனக்குள்ள பயந்துகிட்டே பரிகாரம் சொன்னா எப்படி சக்சஸ் ஆகும்? நீ சொல்லும் போது கெத்தா திமுறா சொல்லு, தப்பே இல்லை. அது நடந்துருச்சுன்னா அவனுக்கு நீதான் கடவுள். உண்மையா இல்லையா? எப்பவுமே சொல்லுவாங்க, எது பேசினாலும் தெளிவாக பேசு அப்படி. நான் தெளிவா பேசுறேன், ரொம்ப தெளிவா பேசுறேன். நான் மேடைக்கு பரிகாரம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா பரிகாரம் மட்டும்தான் கொடுக்க முடியும். மக்களுக்கு இன்னும் தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஜோதிடர் பேஸ்புக்ல நீங்களாம் வர்றதில்லை, வராதிங்க தயவு செய்து. நீங்களாம் இப்படிதானா அப்படின்ட்டு போயிருவீங்க. மக்களாகிய உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தன் தலையில் மண்ணை வாரி பக்கெட்டு பக்கெட்டா கொட்டிக்கிறாங்க. ஒருத்தர்னா லோடு கணக்குல கொட்டிக்குது. வேண்டாம். எந்த ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடனை குறை கூறக்கூடாது, அது தவறான செயல். ஒருத்தர் வகுப்பு நல்லா இல்லையா, அந்த வாத்தியாட்டிய மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வா, அடுத்த அவன் வகுப்பு எடுக்க பயப்படுவான். ஓ, நம்ம தப்பான பரிகாரங்கள் கொடுக்குறோம், அதனாலதான் மக்களுக்கு நம்மளை பிடிக்கல, இதை நம்ம திருத்தணும்னு அந்த ஜோசியருக்கு தெரியும். படிச்சு முடிச்சுட்டு என்ன கிளாஸ் எடுத்தாரு, அது என்ன கிளாஸ், அது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லாத. குரு தோஷம் வந்துடும். குரு தோஷம் வராமல் இருக்கணும்னா குருக்கிட்டே சொல்லி அதை திருத்திக் கொள்வார், உன்னையும் திருத்துவார். சரிங்களா? வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வாழ்க வாழ்க. மதுரையைச் சேர்ந்த பிரகாஷ் ஐயா அவர்கள் சில பரிகாரங்கள் சொல்லி, எளிமையான பரிகாரங்களை சொல்லி, ஒரு ஜோதிடர் எதுவும் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, உனக்கு பிடிக்கலையோ ஒதுங்கிக்கா அப்படிங்கிறத, அவர் மனசுக்குள்ள இருந்தத அத்தனையும் கொட்டிட்டார். ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய நமது சவிராஜ்